Hello guys, welcome to day 30 of 100 days of coding challenge. So I'm happy that நீங்க day 30 reach பண்ணிட்டீங்க. So it's almost a month of coding practice. So I'm really happy for that. So இந்த வீடியோல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் ப்ரோக்ராமிங் வந்து நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து சின்ன சின்ன இன்டர்வியூஸில் வந்து கேட்கக்கூடிய காமன் கொஷின்ஸ். ஸோ அந்த பேட்டர்ன்ஸை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற லாஜிக்கல் திங்கிங்கை தான் நம்ம இந்த அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேட்டர்ன் பார்க்க போகிறோம்னா ஸ்கொயர் பேட்டர்ன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் பேட்டர்ன் அப்படிங்கன்னா ஸோ லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறீங்க, லெட்ஸே 3 அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஸோ த்ரீ பேட்டர்ன்ஸோட ஸ்கொயர் வரும். ஸோ பேட்டர்னோட சிம்பிள் வந்து மேபி ஸ்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ 3 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 காலம்ஸ் 3 ரோஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இட் லுக்ஸ் லைக் அ ஸ்கொயர். ஸோ இதே நீங்கள் 4 கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ரோஸ் அண்ட் 4 காலம்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம பேட்டர்ன் ப்ரோக்ராம் சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு பிஹைண்டில் இருக்கக்கூடிய லாஜிக் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லாஜிக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அந்த ஃபார் லூப்பில் நம்ம இந்த ஸ்டார்ஸை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ எத்தனை நம்பர்ஸால் நம்ம வேணுமோ அத்தனை நம்பர்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பரால் அந்த ஸ்டாரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸே 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் லூப் நான் ரன் பண்ணுறேன். ஃபார் அண்ட் இங்கே நம்ம எதுவும் போட தேவையில்லை, ஐ தேவையில்லை, இன் அண்ட் ரேஞ்ச் நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் அந்த பர்டிகுலர் நம்பர் வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுக்குள்ளே ஸ்டார் அண்ட் ஒரு ஸ்பேஸ், தென் மல்டிப்ளைடு வித் அந்த நம்பர் நம்ம யூசர்ட்டு இருந்து வாங்கக்கூடிய நம்பர். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஸ்டார் மல்டிப்ளைடு வித் நம்பருங்கும் பொழுது ஸ்டார் மல்டிப்ளைடு வித் 3 அப்படிங்கும்போது 3 டைம்ஸ் இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அண்ட் இந்த லூப் வந்து நம்ம எண்ட் ஆகிற வரைக்கும் நமக்கு வந்து ரன் ஆகும். ஸோ 3 டைம்ஸ் இந்த லூப் ரன் ஆகி நமக்கு இப்படி ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணும். இதுக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளஸ்ட் பேட்டர்ன் வந்து இந்த ஸ்கொயர் பேட்டர்ன். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஷேர் மை கூகுள் கொலாப் அண்ட் லெட்ஸ் கெட் எக்ஸிக்யூட்டட். ஓகே, ஸோ நம்ம பேட்டர்ன் இருக்கு. ஸோ லெட்ஸ் புட் சைஸ். ஸோ யூசர்ட்டு வந்து ஒரு சைஸ் வாங்கிக்கலாம். இன்ட் இன்புட் ஆஃப் என்டர் த ஸ்கொயர் பேட்டர்ன்ஸ் சைஸ். ஸோ நம்ம சைஸ் வாங்கிட்டோம். ஸோ ஃபார் அண்டர்ஸ்கோர் இன் ரேஞ்ச் ஆஃப் சைஸ். ஸோ சைஸ் வரைக்கும்னா எனக்கு சைஸ் ப்ளஸ் 1 வராது, அதாவது 3 + 1 4 வரைக்கும் வராது. எனக்கு வந்து 0 1 2ஓட எனக்கு நின்றோம். ஸோ ஃபார் சைஸ் print so star space multiplied with that size. Okay, so multiplied with the size. Okay, so let's run this. So enter a square. So let's say 3. So you can see so எனக்கு 3 stars வந்து வந்திருக்கு. So let's rerun this and put let's try for some other thing, some other number. Let's put 10. Okay, let's put 10 and you can see 10 columns and 10 ரோஸ்க்கு நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பேட்டர்ன் 1 ஸ்கொயர் பேட்டர்ன். ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன். ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்கொயருங்கிறனால நமக்கு என்ன நம்பர் நம்ம கொடுக்குறோமோ அந்த நம்பருக்கு காலம்ஸும் ரோஸும் நம்ம கிரியேட் பண்ணிட்டாலே போதும். ஸோ இந்த பேட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த பேட்டர்னோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் ஒவ்வொரு ரோக்கும் எத்தனை எலமெண்ட்ஸ் வருங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஃபார் லூப் வந்து நம்ம ட்வீக் பண்ணி யூஸ் பண்ணாலே நம்மளால் இந்த பேட்டர்னை கொண்டு வர முடியும். ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் இந்த பேட்டர்ன் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் கூடிய அடுத்த எல்லா பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸும் நீங்கள் சால்வ் பண்ண உங்களோட லாஜிக்கல் பில்டிங் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ லெட்ஸ் கண்டினியூ அண்ட் கம்ப்ளீட் திஸ் 100 days ஆஃப் கோடிங் சேலஞ்ச். அண்ட் இந்த வீடியோ பிளேலிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரொம்ப பேசிக் லெவல்லேருந்து நம்ம அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம மூவ் ஆக போகிறோம். ஸோ அதனால கீப் கண்டினியூயிங் திஸ் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நான் உங்களை டே 31ல் பேட்டர்ன் 2ஓட பார்க்குறேன்.